வணக்கம். சுதா கிச்சன். ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் எண்ணெயும் கொஞ்சோண்டு நெய்யும் சேர்த்துக்குங்க. காஞ்ச உடனே நான் நுணுக்கி வச்சுருந்த மசாலாத்தூளை இதில் சேர்த்துக்கிறேன். மசாலாத்தூள் பொரிஞ்ச உடனே கொஞ்சோண்டு பெரிய வெங்காயமும் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். வதங்கிறதுக்கும் சமையலுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. வெங்காயம் ப்ரௌனாக வந்தோடனே அதில் தேவையான அளவு காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை, நான் வீட்லேயே காய வச்சு எடுத்து வச்சுருந்த புதினா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிப்போம். எல்லாம் நல்லா சுருளை வதங்கிடுச்சு. இப்போது ஒரு 2 பெரிய தக்காளி பழமாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்து வதக்குவோம். தக்காளி சுருளை வதங்கிறதுக்கு அதோட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்குங்க. தக்காளியோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரம் வதங்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா வதங்கினோடனே ஒரு 1/2 கிலோ மட்டன் பீஸ் பண்ணி இதில் சேர்க்குறேன். இதை நல்லா வதக்கிப்போம். மட்டன் நல்லா வதங்கி கலர் மாறி கொஞ்சம் வரணும். இப்போது 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, மட்டன் மசாலாவோ சிக்கன் மசாலாவோ எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பிரட்டிப்போம். மசாலாத்தூள்லாம் வாசம் போனவுடனே ஒரு 1/2 டம்ளர் தயிர் சேர்த்துப்போம். தயிர் சேர்த்து கலக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வைப்போம். ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகிருக்குது. இப்போ நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி விடுவோம். 24 கேரட் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். இதில் 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதாவது 1/2 கிலோ அரிசி. 6 டம்ளர் தான் தண்ணி விடுறேன். இது நல்லா கொதிக்கட்டும். உப்பு பார்த்துக்குங்க. உப்பு பார்த்துக்கிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது இதில் களைஞ்சி வச்சுருக்கிற அந்த அரிசியை இதில் சேர்த்துப்போம். அரிசியை சேர்த்தாச்சு. ஒரு கலக்கி விட்டு ஃபஸ்ட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வைப்போம். அரிசி போட்டு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு குக்கர் மூடியை வெயிட் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம். வேகிறதுக்கான டைம் 15 நிமிஷம். மூடிடுவோம். மூடியாச்சு. வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை திறந்தாச்சு. உதிரியான மட்டன் பிரியாணி தயார். எளிமையான முறையில் எல்லாரும் செய்யக்கூடிய வகையில் ஈஸியாக செஞ்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி செய்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெய்யெல்லாம் அதிகம் ஊற்றாமல் எளிமையான முறையில் செஞ்சுருக்கேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.